தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 3 நாட்களாக உலகமெங்கும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களுடைய கடத்தல். இதை கடத்தல் தான் சொல்ல முடியும். இதை ரொம்ப நாகரிகமா நிறைய ஊடகங்கள் சர்வதேச அளவில் உள்ள ஊடகம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கைது அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா கைது செய்தது அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா கடத்தி சென்றது அப்படிங்கிறதான் இதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். இந்த சொல்லை தவறுதலாக சர்வதேச ஊடகங்கள் பயன்படுத்துறாங்க. பிரச்சனை என்ன அப்படிங்கிறத விட பிரச்சனையை செஞ்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எவ்வளவு பெரிய நாட்டாமத்தனம் அப்படிங்கிறது தெரியும், எவ்வளவு பெரிய ரவுடித்தனம் அப்படிங்கிறது தெரியும். சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு காவலர், ஒரு போலீஸ் போய் ஒருத்தனை போய் தூக்கிட்டு போயிட முடியாது. வாரண்ட் இருக்கான்னு கேட்பான். இன்றைக்கு சமூக ஊடகங்களுக்கு பிறகு, இணையதளங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. சாதாரண ஒருத்தனை போய் வீட்டில் போய் தூக்கிட முடியாது கேட்பான். அப்படி இருக்கிற சூழல்ல வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு கிட்டத்தட்ட 3 கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், அவரை போய் நள்ளிரவுல இப்ப லோக்கல்ல போலீஸ் அப்படி பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரவுடியை தூக்கணும் அப்படின்னா சந்தேகத்தின் பேர்லையோ இல்ல குற்றவாளி அவன்தான் அப்படின்னு எங்கேயாவது ஒருத்தர் அப்ரூவ் ஆகி சொன்னதின் பெயரிலையோ ஒருத்தரை தூக்கணும் அப்படின்னா நள்ளிரவுல போவாங்க, இல்லைன்னா விடிய கால போவாங்க. ஒரு 4:30 மணி 4 மணிக்கு போவாங்க, இல்லைன்னா ஒரு 2 மணிக்கு போய் தூக்குவாங்க இரவுல போய். அது மாதிரி போய் இந்த நிக்கோலஸ் மாதுரோ அவர்களை அமெரிக்கா போய் தூக்கிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் செயல் சொல்லுவாங்கல்ல, தர்ரேட்டான செயல் அப்படின்னு சொல்லி, தரங்கட்ட செயல் வாங்கல்ல, அது மாதிரிதான். ராத்திரியா சோழிய முடிச்சிட்டாங்க வாங்கல்ல, சிங்கிள் நைட்ல முடிஞ்சுங்க எல்லாம் அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இரவு 2 மணிக்கு இறங்கி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா டைவர்ஷன் அப்படின்னா நம்ம எந்த நிலையில யோசிக்கிறோமோ அந்த நிலையை விட்டு தவிர்க்கிறது. என்ன செஞ்சிருக்கான், இவர்களுடைய விமானப்படையை அனுப்பி கண்ட இடங்களில் கொண்டு போடுறது. ஒரு 80 பேரை காலி பண்ணியிருக்காங்க. அப்ப மக்களுடைய பார்வை, ஊடகங்களினுடைய பார்வை, ராணுவத்தினுடைய பார்வை எல்லாம் ஒரு சேர ஒரு பக்கமா குவிறப்ப இங்க உடனே போய் இந்த நிக்கோலஸ் மாதுரோ அவர்களையும் அவர்களுடைய மனைவி, அவங்க ஒரு வழக்கறிஞர் சிலியா புளோரஸ் அவங்களையும் 2 பேரையுமே படுக்கை அறையில போய் தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பின்லேடனை எப்படி பிடிச்சாங்களோ அதே போலதான் மாதுரோ அவர்களை பிடிச்சது 2 ஒண்ணுதான். எப்படின்னா 2 பேரையுமே இரவு நேரத்துல தான் தூக்கியிருக்காங்க. 2 பேருக்குமே மிகப்பெரிய அளவுல ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. பின்லேடனை தூக்குனதற்கும் மதுரோ அவர்களை தூக்குனதற்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, எப்படி பின்லேடனை கைது செய்யும் போது அவர்கள் ஏற்கனவே ஒரு அதை மினியேச்சர் சொல்றோம்ல, நம்ம முந்தி பாத்தீங்கன்னா கணக்கு பாடத்துல எல்லாம் உதவி படம்னு ஒன்று வரும். அது மாதிரி இங்க ஒரு சின்னதா செஞ்சிடறது. அது பின்லேடன் இருக்கிறாரா, அதே மாதிரி அந்த காம்பவுண்ட் சுவர், அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த வரைபடத்தை வைத்து அது போலவே சின்னதா செஞ்சிடறது. அதே போலதான் நிக்கோலஸ் மாதுரோ அவர்களுடைய வீடையும் அதே போல மினியேச்சரா செஞ்சு அவன் எல்லா விதமான பயிற்சிகளையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கரணம் தப்புனா மரணம். ஒருவேளை மாதுரோ அவர்களை கைது செய்வதற்காக உள்ள நுழையும் போது ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால, ஏதோ ஒரு விஷயத்தினால அது தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க, பிடிக்க முடியல, அவங்களுடைய ராணுவம் வீழ்த்திருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கவனத்தோட இதை பண்ணிருப்பாங்க, எவ்வளவு திட்டமிடலோட இதை பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. எந்த அளவிற்கு இவங்க அதுல கவனம் செலுத்திருக்காங்கன்னா, இந்த விஷயத்துக்காகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 3-4 நாட்களுக்கு முன்னதாகவே வேற ஒரு அவருடைய விருந்தினர் இல்லம் போல வைத்திருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துல போய் தங்கி இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பல யுக்திகளை பயன்படுத்தி எப்படி பின்லேடனை இரவு நேரத்தில் உள்ள இறங்கி அலாக்கா தூக்கிட்டு போனாங்களோ அதே போலயே மாதுரோ அவர்களுடைய வீட்டுக்குள்ள இறங்கி ஆளை அலேக்கா தூக்கிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு பறந்துட்டாங்க. பறந்தவங்க நியூயார்க் கொண்டு போயிருக்காங்க. நேரா நியூயார்க்குடைய தடுப்பு மையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கூட ஏற்கக்கூடியது. ஆனால் நியூயார்க் தெருக்களில் அவரை தெரிகிற மாதிரி கூட்டு போயிருக்காங்க. கைது பண்ணி மாதுரோ அவர்களையும் சிலியா புளோரஸ் அவர்களையும் 2 பேரையுமே மக்கள் பார்க்கிற மாதிரி ஒரு திறந்த வெளி ஒரு வேன்ல கூட்டிட்டு போனதெல்லாம் இவர்களுடைய எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. காரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, கச்சா எண்ணெய் காரணம் இல்லையா, போதைப் பொருள் கடத்தல் தான். அதுவும் கொக்கைன் தான் ரொம்ப முக்கிய காரணமா. போதைப் பொருளை அமெரிக்காவுக்குள்ள புழக்கத்துல விடுறாங்க, கஞ்சாவை கடத்துறாங்க, கொக்கைனை கடத்துறாங்க. போதைப் பொருளை கடத்துறதை தடுப்பதற்காக தான் இது அப்படின்னா, ஏன் அதுக்கு போதைப் பொருளை தடுத்துடலாமே உள்ள வராம?
நீங்க தான் மிகப்பெரிய டெக்னாலஜியில வளர்ந்தவங்க, பெரிய அளவுல வந்து ராணுவத்தை வச்சிருக்கிறவங்க, பாதுகாப்பு படைகளை வச்சிருக்கிறவங்க. ஏன் நீங்க இவரை இவ்வளவு தூக்குற, இவ்வளவு யோசிக்கிற நீங்க ஏன் அந்த போதைப் பொருட்கள் வராமல் தடுத்துட்டு போயிருந்திருக்கலாமேனா? நோக்கம் அதல்ல. நோக்கம் வந்து கச்சா எண்ணெய், அவ்வளவுதான். இப்ப நீங்க பாருங்க, காரகஸ் அப்படிங்கிற வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அந்த தலைநகர்ல இருந்து, காரகஸ்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய சிரத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த சிரத்தைய போதைப் பொருள் தன் நாட்டுக்குள்ள வராம தடுத்துட்டு போயிடலாமே. அப்ப அவங்களுக்கு நோக்கம் என்ன? நோக்கம் வந்து கச்சா எண்ணெய். இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வெனிசுலாவை நாங்களே நிர்வாகம் செய்வோம் சொன்னார் முதல்ல ட்ரம்ப். எங்க மாதுரோ அவர்களை தூக்கிட்டு வந்து இவங்க இடத்துக்கு கொண்டு வந்த உடனேயும் வெனிசுலாவை நாங்களே நிர்வாகம் செய்வோம்னு. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ரூபியோ சொல்றாரு, இல்ல நாங்கள் நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடல, ஆனால் இந்த எண்ணெய் வளத்தை மேம்படுத்துற அந்த வேலையை மட்டும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் இவங்க எதற்காக உள்ள இறங்கினாங்க, எதற்காக அவரை கைது செஞ்சுட்டு வந்து இவங்க வச்சிருக்காங்கிறத அதுல இருந்தே தெரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பல நாடுகள் இதற்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா டென்மார்க் வந்து மிகப்பெரிய அளவில் சொன்னாலும் அதை காட்டிலும் கொலம்பியாவும் தன்னுடைய ராணுவத்தையே வெனிசுலாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மெக்சிகோ இதை எதிர்த்திருக்காங்க, பிரேசில் எதிர்த்திருக்காங்க, சீனா எதிர்த்திருக்காங்க, ரஷ்யா எதிர்க்கிறாங்க. வடகொரியா ஒருபடி மேல போய் 3ஆம் உலக போருக்கு காரணமாயும் இந்த விஷயங்கிற அளவிற்கு மிகப்பெரிய அளவுல வடகொரியா மிகப்பெரிய அளவுல தன்னுடைய ஆதரவை வெனிசுலாவுக்கு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா எதற்காக இந்த எண்ணெய், ஏன் எண்ணெய் என்ன வெனிசுலால மட்டும்தான் இந்த எண்ணெய் வளம் இருக்குதா, மற்ற நாடுகள்ல இல்லையா? அப்படின்னா வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கனிம வளங்களை கொண்ட நாடு, உலகத்திலேயே மிக அதிக அளவுல கனிம வளங்களை கொண்ட கனிம வள சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியது வெனிசுலா. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எண்ணெய் வளத்துல, மொத்த எண்ணெய் வளத்துல 18% வெனிசுலா மட்டுமே வச்சிருக்குது. 300 பில்லியன் பேரல் இருக்குங்கிறான் எண்ணெய் வளம், 300 பில்லியன் பேரல். அப்ப இன்னைக்கு அளவுல 60 இருந்து 90 ரூபாய் வச்சுக்கோமே இன்னைக்கு யுஎஸ் டாலருடைய மதிப்பு. அப்ப 300 பில்லியன் பேரல் 60 ரூபான்னு போட்டீங்கன்னா 18 ட்ரில்லியன் வருது. அப்ப இதனுடைய வளம் எதை ஒப்பிடுறோம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாருங்க, அந்த உள்நாட்டு உற்பத்தியில 60%. எது? இந்த 300 பில்லியன் பேரல் என்ன இருக்கு பாருங்க, இது வந்து யுஎஸ் உடைய உள்நாட்டு உற்பத்தியில 60%. அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. என்ன வேணா செய்வான்ல, அதுக்காக எதனாலும் செய்வான்ல. இதை விட முக்கியமானது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் அவனுக்கு எதற்காக தேவைப்படுதுன்னா அமெரிக்காவுக்கு தேவைப்படுவது கனமான எண்ணெய். இப்ப எண்ணெய்னா எல்லா இடத்துலயும் இருக்கு, அவன் எடுத்துட்டு போயிடுவான். லேசான எண்ணெய் இருக்கு, அதற்கான உற்பத்தி தான் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கால. ஆனால் கனமான எண்ணெய்க்கான ஆலைகள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நிப்பாட்டியாச்சு, நிறுத்தி வச்சாச்சு. கடலோர பகுதிகளில் டெக்சாஸ்லயும் லூசியானாலையும் ஏற்கனவே ஆலைகள், சுத்திகரிப்பு ஆலைகள் நிறுவியாச்சு. எதற்கானது? கனமான எண்ணெய். அந்த கனமான எண்ணெய் யார்கிட்ட இருக்கு? கனடாட்ட இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு 61% அந்த எண்ணெயை அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்தாப்புல யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ரஷ்யாட்ட இருக்கு. ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட முடியுமா அமெரிக்கா? இல்ல இதே மாதிரி ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை இந்நேரம் போய் தூக்கிட்டு வந்து இதே மாதிரி மதுரோ அவர்களை வச்ச மாதிரி தூக்கிட்டு வந்து கடத்திட்டு வந்து வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப பக்கத்துல இருக்கிற யாரு? வெனிசுலா. 2 தட்டு மண்டையில தட்டி தூக்கிட்டு வந்துடலாங்கிற தைரியத்துல போய் தூக்கிட்டு வந்திருக்கா. எவ்வளவு ஒரு வளமிக்க நாடு வெனிசுலா. ஆன்டிஸ் மலை, கரீபியன் கடல், இதையெல்லாம் கொண்ட ஒரு சிறப்பு மிக்க நாடு சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேல உயர சொல்லணும்னா உலக அழகிகளை கொண்ட நாடு வெனிசுலா. இதுவரைக்கும் மிஸ் யூனிவர்ஸ்ல 7 முறை உலக அழகி பட்டத்தை வென்ற ஒரு நாடு வெனிசுலா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அவனுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. அவன்கிட்ட பொருளாதார சிக்கல் இருக்கு, மிகப்பெரிய அளவில் அவன் வந்து கீழே போயிட்டான் பொருளாதாரத்துல, பணத்தை மதிக்கிறதே இல்லை, பண ரோடெல்லாம் கிடக்குது. ஏன்னா உற்பத்தி ஆலைகளை, தொழிற்சாலைகளை பெருக்கி அவன் வேளாண் விவசாயம் வேளாணை செய்யல. இது அண்ணன் வந்து பல பல மாதங்களுக்கு முன்பதாக வெனிசுலா குறித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். தற்சார்பு பொருளாதாரம் அடைய வேண்டும், அதுவும் விவசாயம் வேளாண் வளரணும், அதுதான் ஒரு நாட்டின் செல்வம் அப்படின்னாரு. ஆனால் வெனிசுலாவை குறித்து அண்ணன் சொல்லும் போதுமே அன்னைக்கே ஒரு எச்சரிக்கை சொன்னாரு, இது வந்து மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு முடியும். இன்னைக்கு வெனிசுலால உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்துச்சு, வேலை வாய்ப்புங்கிற பேர்ல என்னென்னமோ செஞ்சான். ஆனா அவன் விவசாயம் வேளாண் செய்யல. என்ன ஆயிருச்சு? உற்பத்தியை பெருக்கினா, தொழிற்சாலைகளை பெருக்கினா, வேலை வாய்ப்புனாத வளர்ச்சினா. ஆனால் அந்த வளர்ச்சியை வைத்து அவனால பணம் கொண்டு வர முடிஞ்சு. ஆனால் வெறும் பணத்தை வைத்து என்ன செய்வ? கத்தகத்தையா பணம் இருந்துச்சு, ஆனால் வாங்குவதற்கு பொருள் இல்லை.
அந்த பணத்திற்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மிகப்பெரிய வெள்ளம் சென்னையில, ஊரெங்கும் பெரிய தண்ணி, எல்லாத்திலையும் காசு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கு 10 பேர் அடிச்சுக்கிட்டான். எல்லாத்துட்டும் ஏடிஎம் கார்டு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. ஆனால் அவனால உணவுப் பொருள் வாங்க முடிஞ்சா? இந்த நிலைமை தான் வெனிசுலால இருக்குது. இருந்தாலும் அதற்காக ஒரு நாட்டுக்குள்ள போய் ஒரு ரவுடி பாய மாதிரி போய் இறங்கி ஒரு அதிபரையே தூக்கிட்டு போயிருவ ஒரு மணி நேரத்தில் அப்படின்னா இதை ஏற்க முடியாது. இத்தனை நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்குது, சீனா எதிர்ப்பு தெரிவிக்குது, ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்குது. எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் மௌனம் தான். இந்தியாவின் நிலைப்பாடு மௌனம். ஏன் மௌனம்? நேத்து கூட சொல்றாரு ட்ரம்ப், ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய்க்கான வர்த்தகத்தை செய்வீர்களே ஆனால் இந்திய பொருட்களுடைய இறக்குமதி வரியை கூட்டுவேன். நல்ல வேளை இந்தியால எண்ணெய் வளம் இல்லைன்னா மோடியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்நேரம் மோடியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. நமக்கு கூட ஒரு ஆசை வருது, நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடு அமெரிக்கா இருந்துருந்துச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்நேரம் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை தூக்கிட்டு போயிருப்பாரு அப்படின்னு கூட நமக்கு என்ன தோணுது. ஏன்னா போதைப் பொருள் கலாச்சாரம் பிடிக்காம தானே டொனால்ட் ட்ரம்ப் செய்யறாரு. தமிழ்நாட்டில் 2021 பிறகு நீங்க சொல்ற அதே கொக்கை எல்லாம் இங்க பயங்கர புழக்கத்தில் இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா அப்படி ஒரு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நமக்கு கூட ஒரு கற்பனை கூட வருது. இப்ப பாருங்க, முந்திதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்னராட்சிகள் நடக்கும், மன்னர்கள் ஆண்டாங்க, ஒரு நாட்டை இன்னொரு நாடு போர் தொடுத்து போய் அந்த மன்னனை தூக்கிட்டு போயிருவாங்க, அந்த நாட்டு ராணியை தூக்கிட்டு போயிருவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மன்னர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு வேணா சொல்லலாம். இன்னைக்கு அதே வேலையை தான் அன்னைக்கு மன்னராட்சியில என்ன செஞ்சாங்களோ, அரசர்களுக்கும் சண்டை நடந்து படைகளோடு போய் முட்டி மோதி எவன் வென்றாலும் அவங்க கொடியை நாட்டிட்டு அந்த நாட்டு மன்னனையும் அந்த நாட்டு ராணியையும் தூக்கிட்டு போயிருவாங்க. அதே போலதான் இன்னைக்கு மன்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது சர்வதேச சட்டங்களை அமெரிக்கா நடைமுறையில் வைத்திருக்குதா, அமெரிக்கா அதற்கு உட்பட்டு நடக்கிறதா அந்த விதிகளுக்கு அப்படின்னா தெரியல. இதே ஈழ விவகாரத்தில் என்ன சொல்லுச்சு அமெரிக்கா? அடுத்த நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டோம் சொல்லிச்சு. இது வெனிசுலா என்ன அமெரிக்காவுக்கு உள்ள நாடா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணமா? ஐக்கிய நாடு சபைகள் என்ன சொல்ல காத்திருக்கிறது? இதுவரை மௌனம் சாதிக்கிறது ஐக்கிய நாடுகள் சபைகள். இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? ஐக்கிய நாடுகள் சபை, ஆனால் அது ஒரு வார்த்தை கூட பேசாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள ராவோடு ராவாக போய் 1 மணி நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபரையும் அதிபர் மனைவியையும் அழாக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் ஐநா மௌனம் காப்பது ஏன்? உலக தாதா அமெரிக்காவை அழிக்கப் போவது யார் அல்லது திருத்தப் போவது யார்?